ஸ்கின்ங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஆர்கன். நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய ஆர்கனும் அதுதான். நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கனுடைய டிசீஸையும் முதல்ல வெளியில் காட்டுறது ஸ்கின் தான். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு சொல்கிறார் வள்ளுவர். அவர் முகம்னு சொல்கிறது தோல் முடி நகம் தான். அந்த நெஞ்சம் மட்டும் இல்லை, மனசு மட்டும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வெளியில் காட்டக்கூடியது ஸ்கின், ஹேர் அண்ட் நெயில் தான். இப்போ உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு டேமேஜ் வருதுன்னா உள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஹேர் கொட்டுது, முடி வளரலைன்னா உள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நெயிலில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு அறிகுறி தென்படுதுன்னா உள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு ஸ்கின் டாக்டருக்கு மட்டும்தான், இல்லை உங்களுடைய ஃபேமிலி டாக்டருக்கு மட்டும்தான் அது என்னங்கிறது தெரியும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு டாக்டரை போய் பார்த்து இது முதல்ல பிரச்சனையா, இது பிரச்சனையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது பிரச்சனையாக இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ அப்படி இல்லை. இப்போ சில டாக்டர்ஸே என்ன ஆகுறாங்கன்னா, சில ஸ்கின் டாக்டர்ஸே இப்போ நீங்கள் போன உடனே ஒரு மிஷின்குள்ளே வச்சு இங்கே வச்சு உனக்கு இங்கெங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு கமர்ஷியலாக இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு சரியாகும், இந்த மாதிரிலாம் ஒரு பண்ணணும் அப்படின்னு ஒரு லட்சக்கணக்கில் ஒரு பேக்கேஜ் கொடுத்துட்றாங்க. மக்களும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. முதல்ல உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு அது பிரச்சனையா, அது முதல்ல அது ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்கின்ல வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் அறிகுறிகள் தான். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனையை காட்டக்கூடிய அறிகுறிகள் தான். அந்த அறிகுறி, அந்த பிரச்சனையை உள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணால் அந்த அறிகுறி தானாக சரியாக போயிடும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும், இந்த விழிப்புணர்வு சரியாக ஏற்படணும். ஸோ அந்த டாக்டருங்க ஒரு ஸ்கின் டாக்டருடைய முக்கியமான கடமை உடம்பையும் மனசையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின்னை ட்ரீட் பண்ணணும். வெறுமனே ஸ்கின் மேலே மட்டும் வெளியில் பெயிண்ட் அடித்து அந்த காஸ்மெட்டிக், ஈஸ்தட்டிக்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதை நாடி மக்கள் போகிறது அதை விட பெரிய தப்பு. ஸோ டாக்டர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஸோ தயவு செய்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸ்கின் அப்படின்றதுமே மருத்துவம் சார்ந்த விஷயம்தான். அது அழகு சாதன விஷயம் கிடையாது அப்படின்றத உணருங்க. தயவு செய்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு கோரிக்கையாகவே நம்ம முன்வைக்கிறோம். இந்த மாதிரியான விஷயத்தில் சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ பணம் தராங்க, எவ்வளோ வேணாலும் அமௌண்ட்டு தராங்க, இவ்வளோ அமௌண்ட்டு தராங்க அப்படின்றது பணத்துக்காக தயவு செய்து மக்களோட உடல் நலத்தில் விளையாடாதீங்க.